ஸோ நீங்கள் வராண்டா ரேஸில் வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அல்லது ஆன்லைனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க. சார் இந்த யுக்தி பேட்ச் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது, எங்களுக்கு எப்படி ஷெட்யூல் போகும், இது நிறையா கேள்விகள். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ கீழே நிறையா கமெண்ட்ஸில் இருந்துச்சு. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆன்லைன் பேட்சாக இருக்கட்டும், வீக்கெண்ட் பேட்சாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஷெட்யூல் வேறு மாதிரி தான் இருக்க போது, நார்மல் ஷெட்யூல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா வீக்கெண்ட் அப்படிங்கிறவங்க சனி ஞாயிறு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிறீங்க. ஆன்லைன் படிக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஷெட்யூல் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். தென் இந்த ஷெட்யூலை பார்த்துட்டு நீங்கள் கீழே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ப்போம். வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது சனி ஞாயிறு மட்டும்தான் எங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், இந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அப்படிங்கிறது இந்த யுக்தி பேட்சில் ஃபஸ்ட்டு ஃபேஸு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள். இந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் நம்ம எவ்வளோ நாள் பார்த்துருந்தோம் அப்படின்னா 42 நாள் இந்த சர்க்கிள் வந்து டோட்டலாக போகும். எவ்வளோ நாள் போக போகுது? 42 நாள் டோட்டலாக இந்த சர்க்கிள் போக போகுது. இந்த 42 நாள் 6875 கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோஸில். ஸோ இதில் வாரத்தில் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ரெகுலராக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது இருக்குது சார். ஸோ மொத்தமாக அவங்க 12 டெஸ்ட்டு ஒரு நாளில் ஒரு வாரத்தில் எழுத போகிறாங்க. நான் வீக்கெண்ட் படிக்க போகிறேன், எனக்கு என்ன இருக்குது சார் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த யுக்தி பேட்சில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு பிரிச்சுருக்கிறோம். ஃபேஸ் 1ல் நீங்கள் வீட்டில் இதை ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எழுத போகிறீங்க, ஃபுல் ஜிஎஸ். ஸோ வாரமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா மெட்டீரியல், அது டெஸ்ட்டு, அதுக்கான ஓஎம்ஆரை கையில் கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் மண்டே என்ன பண்ணணும், இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் குப்தாஸ் இதை வீட்டில் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் செல்ஃபாக டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். அதோட மார்க் லிஸ்ட்டை மென்டார் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. தென் வாரத்தில் 5 நாள் நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன டாப்பிக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. தென் ஃபேஸ் 2 வந்து நீங்கள் இன்ஸ்டியூட் வர போகிறீங்க. இன்ஸ்டியூட்டுக்கு எப்போ வர போகிறீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில். இப்போ டே 6 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நம்ம இருப்போம்னு வச்சுப்போமே. இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலையில் 5லேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் வீட்டில் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிட்டு அந்த ஓஎம்ஆரை கொண்டு வரணும். தென் 8 to 10 மணி வரைக்கும் 6th டேர்ம் ஒன்னோட சர்க்கிள் ஒரு 300 ஒன்லைனர் கையில் கொடுத்து நாங்கள் நடத்துவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தென் 10 to 11 6th டேர்ம் ஒன்னோட டெஸ்ட் 100 கொஸ்டின் எழுத போகிறீங்க. 11:15 to 12 6th டேர்ம் ஒன்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது முடிஞ்ச உடனே 12 PM to 1:15 வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷனோட சர்க்கிள். தென் ஸ்டாஃப் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நடத்துவாங்க. தென் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 50 கொஸ்டின் அந்த சர்க்கிளில் சால்வ் பண்ணுவீங்க, அப்புறம் பிரேக் போவீங்க. தென் மேக்ஸ் டெஸ்ட் நடக்கும். தென் 6th டேர்ம் 2 சர்க்கிள் நடக்கும் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். 4:15 to 5:15 டேர்ம் 2 டெஸ்ட் நடக்கும். 5லேருந்து 6 மணி வரைக்கும் டேர்ம் 2 எக்ஸ்பிளனேஷன் நடத்த போகிறோம். சரியா? இது சனிக்கிழமை. அப்படியே கீழே வந்தீங்கன்னா சண்டே. இது அப்படியே எங்கே வர போகிறீங்க, சண்டே. சண்டேலேயும் அதுதான் 8:30 மணி to 10 சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ் டெஸ்ட்டு. 10 to 12 தமிழ் 6th தேர்ட் டேர்மோட சர்க்கிள். அப்புறம் 12 to 1:15 டெஸ்ட்டு பிரேக்கு. 2 to 2:45 எக்ஸ்பிளனேஷன். 3 to 4 நம்பர் சிஸ்டத்தோட கிளாஸஸ் போவோம், ஷார்ட்கட் சொல்லுவோம். 4:15 to 5 மணி டெஸ்ட் போவோம். 5 to 6 2 நாள் நடந்த எல்லா மேக்ஸோட எக்ஸ்பிளனேஷன், ஒரு 100 கேள்விக்கான எந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அதோட எக்ஸ்பிளனேஷன் போகும். இப்படித்தான் உங்களுக்கு ஒரு 6 வாரம் இந்த யுக்தி பேட்சில் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம், 6 வீக்ஸ். சரியா? அப்போ வீக்கெண்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வீட்டிலையும் படிக்கணும், வீட்லேயும் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சேம் டைம் அந்த வாரத்தில் இன்ஸ்டியூட்டில் சனி ஞாயிறு ஃபுல்லாக காலை 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க. சரியா? இந்த வீக்கெண்ட் பேட்ச் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த வருஷத்தோட வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு. சார் நான் ஆன்லைனில் நான் படிக்கிறேன், எனக்கு என்ன தான் போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இலக்கு 180 அப்படிங்கிறத நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அது உங்களுக்கு வந்து சேரலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இலக்கு 180 அப்படின்னு சொல்லி. இலக்கு 180 அப்படிங்கிறது குரூப் 4ல் 180 கேள்வி. இதில் இப்போ இருக்கக்கூடிய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கிறாங்கன்னா, தமிழ் வந்து இயல் வைஸாக படித்து டெஸ்ட் எழுதுறாங்க. எனக்கு ஒரு 7வது வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஸோ ஒன்ஸு அவங்க 10th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த யுக்தி பேட்சுக்குள்ளே அவங்கள நுழைச்சிருவோம். அப்போ வீக்கெண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு டெய்லியும் ஒரு ஜிஎஸ்ஸை மென்டார் உங்களுக்கு நடத்துவாங்க. தென் அதை நீங்கள் டெஸ்ட் எழுதணும். இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. சனி ஞாயிறில் இந்த பிளான் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருப்போம். தமிழ் அது நடத்துவாங்க, டெஸ்ட் எழுதணும், படிக்கணும். மேக்ஸ் நடத்துவாங்க, டெஸ்ட் எழுதணும்.
திரும்ப தமிழ் நடத்துவாங்க, டெஸ்ட் எழுதுன்னு படிக்கணும். இது வீக்கெண்டில். சனி ஞாயிறில் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸு வேலைக்கு போகக்கூடிய எல்லாருக்குமே. அப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இலக்கு 180ன்னு ஒன்று போயிட்டுருக்கு. அது எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்கள் மென்டாரை காண்டாக்ட் பண்ணலாம். தாராளமாக உங்கள் மென்டாரை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க உங்களை இலக்கு 180ல் சேர்த்துருவாங்க. 180ங்கிறது இயல் வயசு, ஒவ்வொரு இயல் 6th டேர்ம் 1 இயல் 1 100 கேள்வி உங்களை நடத்துவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் வைப்பாங்க, நடத்துவாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் வைப்பாங்க. இதுதான் வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் ரேஸில் கொண்டு போகக்கூடிய எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 2 நாள் 3 நாள் என்ன ஆகும்னா தள்ளி போகும் டேட்டு. இதோட ஒட்டுமொத்த ஷெடியூல் உங்கள் குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம். சரி, அதனால் வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படிங்கிற எல்லா விளக்கமும் நாங்கள் கொடுத்துட்டோம். வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு இன்ஸ்டியூட் வந்து டேரெக்டாக மெட்டீரியலை வாங்கிக்கலாம். வீக் டேஸில் டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட்டோட ஓஎம்ஆர் எங்கள்கிட்ட கொடுத்தா தான் வீக்கெண்டு நீங்கள் அட்டன் பண்ண முடியும், கம்பல்சரி. இதை தெளிவாக சொல்லிடுறேன். மென்டார் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீக்கெண்டு தென் வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த வருஷம் வராண்டா ரேஸில் படிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே கூடிய லிங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்னை பிரான்ச்சில் சார் நான் ஆஃப்லைன் ரெகுலராக வரேன், தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். சார் நான் வீக்கெண்டு தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ஆன்லைன் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட மென்டார் உங்கள் குரூப்பில் போட்டிருப்பாங்க, இலக்கு 180. அதை தொடர்ந்து இந்த யுக்தி பேட்ச் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கிளியர் ஆகிடுச்சா? ஸோ நம்புங்க, February 17 February 24 February மாதமோ எப்போ எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் அடித்து நம்ம நொறுக்க போகிறோம். சரியா? ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. நம்மளோட டேட்டு 28 ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைனுக்கு ஒரு 2-3 நாள் தள்ளி போகும். காரணம் இலக்கு 180 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு இப்போ நம்ம கொண்டு போயிட்டுருக்கனால. சரியா? கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் மென்டாரை நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை கீழே இருக்கக்கூடிய ஃபார்மில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எப்பயுமே நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, கடின உழைப்பு அப்படிங்கிறது நம்மளோட இலக்கை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உழைச்சிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அதற்கான பலன் குரூப் 4 ஆஃபீஸராக நீங்கள் மாறுவீங்க. நன்றி, வணக்கம்.